It's Naga Max. நம்ம இப்போ 12th NCERT Maxல exercise 7.2ல 6th sum பார்க்க போகிறோம். 6th sum என்னென்னா root of ax plus b dx. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா integral root of ax plus b dx. இப்போ இதில் எனக்கு இந்த டேர்ம் தான் இருக்குது, அதனால் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ax plus b is equal to t. இப்போ இதை இன்டெக்ரல் வித் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் வித் எக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஏஎக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஏன்னு ஆயிரும், பி கான்ஸ்டன்ட் டேர்ம் 0ன்னு ஆயிரும், டீயை வந்து டிடி பை டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ்னு ஆயிரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா ஏ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி. இப்போ எனக்கு வேறு டிஎக்ஸ் தான் வேணும், ஏன்னா இங்கே எந்த டேர்முமே இல்லை டிஎக்ஸோட நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி, அதனால் நான் டிஎக்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதனால் டிஎக்ஸ் மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். அப்போ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஏன்னு ஆயிரும். ஓகேவா? இப்போ இந்த ரூட் ஏஎக்ஸ் ப்ளஸ் பியை வந்து நம்ம டீன்னு எடுத்திருக்கோம். இப்போ ரூட் அப்படின்றனால நான் என்ன பண்ணுறேன், டி இப்படியும் போட்டுக்கோங்க, ரூட் ஆஃப் டி டிடி பை ஏ. இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கூட நீங்கள் இந்த ரூட்டுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா இன்டெக்ரல் ஆஃப் டி 1/2 டிடி பை ஏன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன், ஏ வந்து எனக்கு கான்ஸ்டன்ட், அதனால் இந்த ஏயை நான் வெளியே எடுக்கிறேன். 1/a இன்டெக்ரல் ஆஃப் டி 1/2 டிடி. ஓகேவா? இப்போ இன்டெக்ரல்லேருந்து நம்ம வெளியே எடுக்கணும்னா இதுக்கு நான் ஜென்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். அப்போ 1/a டி 1/2 + 1 டிவைடட் பை 1/2 + 1 + c. இப்போ இதில் எல்சிஎம் எடுத்தோன்னா இங்கே 2/2ன்னு ஆயிரும். அப்போ 3/2. அப்போ a இன்ட்டு t 3/2 டிவைடட் பை 3/2 + c. ஓகேவா? இது இப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணேன் அப்படின்னா 2 மேலே போயிடும், 3 கீழே இருக்கும். அப்போ 2 இன்ட்டு t 3/2 டிவைடட் பை a இன்ட்டு 3 + c. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணேன்னா 2 இந்த டீக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், நான் ஏஎக்ஸ் ப்ளஸ் பியை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 2 இன்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி 3/2, கீழே வந்து a இன்ட்டு 3 இருக்காது, நான் 3ஏன்னு எழுதியிருக்கேன், ப்ளஸ் சி. ஓகேவா? இதான் நம்ம 6th சம்மோட ஆன்சர். தென் 7th சம் என்னென்னா எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 டிஎக்ஸ். இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ், இன்டெக்ரல் போட்டு இன்டெக்ரல் எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 டிஎக்ஸ்னு இருக்குது. இதில் இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற டேர்ம் மட்டும் நான் டீன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு டி. ஓகேவா? எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டி மைனஸ் 2ன்னு எடுத்துக்கிட்டு இப்போ இதை இன்டெக்ரல் பண்ணும்போது 1 இஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ், கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடின்னு ஆயிரும். ஓகேவா? அப்போ எக்ஸ் இன்ட்டு ரூட் டி டிடி ஈக்குவல் டு எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னது, டி மைனஸ் 2. அப்போ டி மைனஸ் 2 ரூட் ஆஃப் டி டிடி வந்துடும். அப்போ டி மைனஸ் 2 இன்ட்டு இந்த ரூட் டீயை என்ன பண்ணணும், ரூட் டீயை நான் டி 1/2ன்னு எழுதிக்கிறேன், 1/2 டிடி. ஓகேவா? அப்போ டி இன்ட்டு எனக்கு இங்கே -2 இருக்குது. அப்போ டி இன்ட்டு t/2 தென் -2 இன்ட்டு t/2 இந்த டேர்மை இதுக்குள்ளே நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ டி இன்ட்டு டி 1/2 -2 இன்ட்டு டி 1/2 டிடி. இப்போ இது ரெண்டையும் நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது இங்கே ஒரு 1 இருக்கும். இப்போ மல்டிப்ளையில் இருக்கிறனால பவர் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ டி 3/2ன்னு ஆயிரும், -2 இன்ட்டு டி 1/2ன்னு ஆயிரும். தென் இன்டெக்ரல்லேருந்து நம்ம வெளியே எடுக்கும்போது என்ன ஆகும், இந்த ரெண்டுக்கும் தனித்தனியாக இன்டெக்ரல். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்படி கூட எழுதிக்கோங்க, integral of t 3/2 minus 2 into integral of t 1/2 dt. ஓகேவா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இன்டெக்ரல்லேருந்து வெளியே எடுக்கிறோம். அப்போ என்ன ஆகும், t 3/2 + 1 டிவைடட் பை 3/2 + 1 மைனஸ் 2 இன்ட்டு t 1/2 + 1 டிவைடட் பை 1/2 + 1 இன்ட்டு சி. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன ஆகும், 5/2ன்னு ஆயிரும், இது வந்து 3/2ன்னு ஆயிரும். அப்போ t 5/2 டிவைடட் பை 5/2 மைனஸ் 2 இன்ட்டு t 3/2 டிவைடட் பை 3/2 + சின்னு ஆகும். இப்போ இது மேலே போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும், 2/5ன்னு ஆயிரும். அப்போ இந்த 2/5 t இன்ட்டு 5/2 மைனஸ் 4/3. இந்த இது வந்து என்ன ஆகும், இங்கே வரும்பொழுது 2/3ன்னு வரும். இந்த 2 மல்டிப்ளை பண்ணும்போது 4/3 t 3/2 + சின்னு இருக்கும். இப்போ ஜஸ்ட்டு நம்மளுக்கு சம் முடிஞ்சிருச்சு, டீயோட எலமெண்ட்ஸை மட்டும் மாற்றிக்கிற வேண்டியதான். தென் 2/3 டீக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 2 5/2 மைனஸ் 4/3 டீக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 2 3/2 + சி. ஓகேவா? இதுதான் நம்மளோட 7th சம்மு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.